லக்சம்பர்க் சிட்டியில் இருந்து ரெமிக்ஸ் என்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு சிறிய நாடு, அழகான நாடு. இதனுடைய நகரம், அதாவது சிட்டியும் வந்து ஒரு சின்ன சிட்டி. பட் ஐரோப்பிய நகரங்கள் எல்லாம் வந்து பழமையாகவும் பழமை வாய்ந்த அல்லது பழமை பேணப்பட்ட கட்டிடங்கள் கொண்டதாகவும் இருக்கும். இது அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மிக நவீன கட்டிடங்களை, கிட்டத்தட்ட சிங்கப்பூரில் இருக்கிற கட்டிடங்கள் மாதிரி கட்டிடங்களை கொண்ட ஒரு நகரம். கோழிப்பண்ணை பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து குளிர்காலம் முடிகிற காலப்பகுதி, இன்னும் இலையுதிர் காலம் தொடங்க. ஸோ இலை என்னென்னு சொல்லுவது வசந்த இலை துளிர் காலம், வசந்த காலம் என்னும் தொடங்க இல்லை. இன்னும் ஒரு கிழமை 2 கிழமையில் தொடங்கிடும். பாருங்கள் மரங்கள் எப்படி இருக்கின்றன என்று. ஒரு 2க்கும் இடைப்பட்ட ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். இது வந்து பஸ். ஒப்பீட்டளவில் வாகனங்கள் மிக குறைவாக இருக்கின்றன. இங்கே மக்கள் தொகையும் குறைவு. லக்சம்பர்க். நான் நினைக்கிறேன் நீங்கள் மொழி வந்து ஃப்ரெஞ்சு அல்லது ஃப்ரெஞ்சோட தொடர்புபட்ட ஒரு மொழியாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஜெர்மனி, இன்னும் ஒரு பக்கம் பிரசல்ஸ், இன்னும் ஒரு பக்கம் பிரான்ஸ் என்று நினைக்கிறேன். நெதர்லாண்ட் போர்டர் வருமா? இல்லை, அது அங்கால என்ன பெல்ஜியத்துக்கு அங்கால. ஆனால் இதில் வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு பாரம்பரிய ஐரோப்பிய பில்டிங் தான் இதுகளெல்லாம் பழைய கட்டிடங்கள். ஒரு ஐரோப்பாவுக்குரிய அந்த கட்டிடக்கலை வந்து இதில் இருக்கிறது. அதனால் சிட்டியில் வந்து முழுக்க புது கட்டிடங்கள் தான் இருக்கின்றது. இவ்வாறான கட்டிடங்களை காண முடியவில்லை. இது வந்து ஒரு ஐரோப்பிய அடையாளம் இந்த இடத்துல தெரியுது. புது வீடுகளும் அங்கால இருக்குது. இவங்கட கூரை எனக்கு இந்த முதல் வந்தோடனே இந்த கூரையே இவ்வளவு இந்த பொறிவாக இருக்கிறன்னு விளங்கே இல்லை. பிறகுதான் வந்து இந்த சினோ வழிஞ்சு கீழே போகணும். இல்லாட்டி சினோ முழுக்க அந்த கூரையில். நான் எடுக்க சொல்கிறது வந்து ஒரு மனுஷன் உணவு, உடை, உறையுள் மூன்றும் வந்து காலநிலை சார்ந்தது. வீடு கட்டுற அமைப்பில் இருந்து, அங்கே போகிற உடுப்பில் இருந்து, சாப்பாடு எல்லாமே காலநிலை சார்ந்தது தான்.